சண்டே மார்னிங். சாட்டர்டே நைட்டே பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டு, காலையில பச்சை பட்டாணி வேக வச்சு, தேங்காய்ல அரைச்சு போட்டு பச்சை பட்டாணியில் குருமா. நான் வீட்டில் இருக்கக்கூடிய காலங்களில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அம்மா ஆப்பமும் பச்சை பட்டாணியில் குருமாவும் பண்ணுவாங்க. சில சாப்பாடு நமக்கு சுவையை மட்டும் தராது, சில நினைவுகளை தரும். நான் எப்போல்லாம் இதை செய்கிறேனோ எனக்கு எப்போதுமே எனக்கு வீட்டில் இருந்த அந்த காலங்கள் தான் ஞாபகம் வரும். சோப்பு தன்னங்கீரை பொரியல். வெள்ளிக்கிழமை வெறும் பச்சை தன்னங்கீரை மட்டும் வச்சு பொரியல் பண்ணேன். சனிக்கிழமை பச்சை தன்னங்கீரையும் சோப்பும் சேர்த்து போட்டு இன்றைக்கி சோப்பு தன்னங்கீரை. சோப்பு தன்னங்கீரை பண்ணும்போது நான் பச்சை மிளகா போடுவேன். பச்சை தன்னங்கீரை பண்ணும்போது வத்தல் போடுவேன். மீன் இப்போ இங்கே ஒரு வாரமாட்டு இங்கே பிடிக்கலாம் போகலை. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிடிச்சதை அவங்க அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, ஐஸ் அதில் உள்ளது. சரி ரொம்ப நாள் ஆச்சு மீன் வாங்கி, அதனால் மீன் இருக்குதா இல்லையான்னு போய் சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்கும்போது இருந்துச்சு. ஓகேன்னு பாறை மீன் வாங்கிட்டு வந்துட்டு அது மட்டும்தான் இருந்துச்சு. அது வாங்கிட்டு அப்படியே பருப்பு குழம்பு கீரையெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு ப்ரெட்டு சீஸ் வச்சுட்டு கொய்யாக்காய். ஆக்சுவலாட்டு நேற்று சண்டே மார்னிங் ஒரு 9 மணி போல் இங்கே போட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம தூங்குற வரையும் ஒன்றுமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. கடவுளே அப்படியே நல்லா அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா தூங்கும் போது கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். அப்போ பயங்கர சவுண்டு. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7ன்ட்டு அப்படி 1 ஹவர் கேப்பில் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடவுளே எப்பண்டா இதெல்லாம் முடியும் அப்படின்ட்டு எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்கள் உலக அமைதிக்காக.